உண்மையான நெருக்கடிகளை மறைத்து ஜனாதிபதி அழகிய கற்பனை கதைகளை கூறி வருவதால் நாட்டுக்கு எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். கொழும்பில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நாட்டின் தற்போதைய நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் பொருளாதார கையாளுகை குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ நெருக்கடி காலத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றார் என்பதை சுட்டிக்காட்டிய ஹெரின், ஆனால் தற்போதைய ஜனாதிபதிக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாதவாறு தப்பியோட வேண்டிய நிலையே ஏற்படும் என எச்சரித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்காக பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் சேமித்து வைத்துவிட்டு சென்ற $6 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு மாத்திரமே இன்று எஞ்சியுள்ள ஒரே பலம் என்றும், அதனை தவிர இந்த அரசாங்கத்திடம் எந்த ஒரு நிதி முகாமைத்துவ திட்டமும் இல்லை என்றும் அவர் சாடினார். தற்போதைய அரசாங்கம் தாங்கள் திருடவில்லை என கூறி வருவது வேடிக்கையானது என குறிப்பிட்ட அவர், இவர்கள் நாட்டுக்காக எந்த ஒரு உருப்படியான வேலையையும் செய்யாததால் தான் திருடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போயுள்ளது என்றார். எதனையாவது செய்ய முற்பட்டால் அது முதல் முயற்சியிலேயே படுதோல்வியில் முடிவதாகவும், பொருளாதார வீழ்ச்சிக்கு தான் பொறுப்பல்ல, மாறாக உலக போரே காரணம் என ஜனாதிபதி கூறி வருவது மக்களை ஏமாற்றும் செயல் என்று அவர் தெரிவித்தார். எதனையும் கண்மூடித்தனமாக நம்பும், சிந்திக்கும் திறனற்ற மக்கள் இருக்கும் ஒரு நாடு ஒருபோதும் முன்னேறப் போவதில்லை என அவர் கவலை வெளியிட்டார். அரசாங்கம் எதனை கையில் எடுத்தாலும் அதில் தோல்வியை மிஞ்சுகின்றது என்பதற்கு எரிவாயு விநியோகம் மற்றும் QR முறைமையே சாட்சி என தெரிவித்த அவர், நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் உள்ளது என்றால் ஏன் இன்னும் வரிசைகள் காணப்படுகின்றன என கேள்வி எழுப்பினார். கப்பல்கள் வரிசையாக வரும் என்று தொடர்ச்சியாக பொய் கதைகளை கூறி வந்தவர்கள் இப்போது ஏதோ ஒரு நாளில் ஒரு கப்பல் வரும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் அனைத்தும் இன்று நகைச்சுவையாக மாறிவிட்டதோடு எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் திறன் இந்த ஆட்சியாளர்களிடம் இல்லை எனவும் ஹெரின் பெர்னாண்டோ கடுமையாக விமர்சித்தார். தான் ஜனாதிபதியாக இருந்தால் எரிபொருள் வரிசைக்கு தற்போது உரிய தீர்வு வழங்கப்பட்டிருக்கும் என ஜனசித பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டாவின் வரிசை அனுரவுக்கு வந்துள்ளது. அனுரவின் வரிசை யாருக்கு செல்ல போகின்றது என தெரியவில்லை. வரிசையில் நின்று கடைசியில் அந்த வரிசை எனக்கும் வருமா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வரிசைக்கு நான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் சரியாக தீர்வுகளை வழங்கியிருப்பேன் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி ஆகியோருக்கும் இடையே புதன்கிழமை விசேட தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய பதற்றமான சூழல் மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கத்தார் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகள் மீது முன்னெடுக்கப்படும் ஈரானின் தாக்குதல்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் குறித்து இதன்போது ஜனாதிபதி அனுர கவலை வெளியிட்டுள்ளார். இக்கட்டான இந்த சூழலில் இலங்கையானது கத்தாருடன் உறுதியான ஒற்றுமையுடனும் ஆதரவுடனும் இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். கட்டாரில் வசிக்கும் லட்சக்கணக்கான இலங்கை தொழிலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் அமீர் தெரிவிக்கையில், கத்தாரில் வாழும் இலங்கையர்கள் உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டவர்களினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தனது அரசாங்கம் முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக அமீர் உறுதியளித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்திய அவர், இலங்கையர்கள் எவ்வித அச்சமும் இன்றி இருக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் உலகளாவிய எரிசக்தி சந்தை மற்றும் விநியோக சங்கிலிக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பில் இரு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். சவால்கள் நிலவிய போதிலும் உலகிற்கு எரிபொருளை விநியோகிப்பதில் கத்தார் ஒரு நம்பகமான எரிசக்தி பங்குதாரராக தொடர்ந்து செயற்படும் என அமீர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். போரை உடனடியாக நிறுத்தி ராஜதந்திர ரீதியில் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சர்வதேச நாடுகள் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுர இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். நிலக்கரி பயன்பாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி திறன் பெருமளவு வீழ்ச்சியடைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாடு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நிலக்கரி மூலமான மின் உற்பத்தி திறன் குறைந்துள்ளதை உறுதிப்படுத்தும் விதமாக இலங்கை மத்திய வங்கி தனது தினசரி பொருளாதார தரவுகள் தொடர்பான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அந்த தரவுகளுக்கமைய கடந்த சில வாரங்களில் நிலக்கரி மின் உற்பத்தியில் பாரிய சரிவு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நிலக்கரி மூலம் 34.2 கிகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டிருந்தது. நேற்று முன்தின நிலவரத்திற்கு அமைய அந்த அளவு 26.2 கிகாவாட் வரை கணிசமாக குறைந்துள்ளது. நிலக்கரி மின் உற்பத்தி வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய டீசல் மின் உற்பத்தி நிலையங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. 3ஆம் தேதி 18.7 கிகாவாட்டாக இருந்த டீசல் மின் உற்பத்தி மார்ச் 17ஆம் தேதி அளவில் 26 கிகாவாட் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. சிக்கலான எரிபொருள் சூழலில் மின் உற்பத்தியில் டீசல் மின் நிலையங்களின் பங்களிப்பை அதிகரிப்பது தடையற்ற மின்சார விநியோகத்தை சீர்குலைக்கும் என்று வல்லுநர்கள் கருதுகின்றனர்.
விசாரணை என்னும் பெயரில் மாணவர்கள் மீதான தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் ஜனநாயக உரிமை கோரி விரிவுரைகளை புறக்கணித்து இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறித்த போராட்டமானது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக ஆரம்பமாகியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக 3 மாணவர்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளனர். அதனை கண்டித்து மாணவர்கள் விரிவுரைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனுரவின் ஆட்சியிலும் இடம்பெறும் அடக்குமுறைகளை நிறுத்துமாறும் இனிமேல் பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெறும் ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளுக்கு அச்சுறுத்தல் வழங்கக்கூடாது என்றும் விசாரணைகளை பல்கலைக்கழக நிர்வாகத்தோடு நிறைவு செய்யுமாறும் கோரி மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். விசாரணைகளுக்காக மாணவர்கள் சென்றுள்ள நிலையில் அவர்கள் திரும்பி வரும் வரை தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் வாயிலும் மாணவர்களால் மூடப்பட்டது. ஏப்ரல் மாதத்திற்கு தேவையான அனைத்து எரிபொருள் முன்பதிவுகளும் கடந்த புதன்கிழமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதற்கமைய 5 எரிபொருள் கப்பல்களுக்கான முன்பதிவுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூர நெத்திகுமாருக்கு தெரிவித்துள்ளார். முன்னர் மார்ச் மாத இறுதி வரை மட்டுமே எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டிருந்தது. தற்போது ஏப்ரல் மாதம் முழுமைக்கும் தேவையான கப்பல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே அடுத்த மாத இறுதி வரை எரிபொருள் கையிருப்பில் எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாது. பொதுமக்கள் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். QR முறையில் நிலவிய தொழில்நுட்ப கோளாறுகள் தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளன. ஒரு தொலைபேசி இலக்கம் மற்றும் ஒரு அடையாள அட்டை இலக்கத்தின் கீழ் ஒரு வாகனத்தை மட்டுமே பதிவு செய்ய முடியும் என்பதை நினைவில் கொள்ளுமாறும் அவர் பொதுமக்களிடம் கூறியுள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த பிரேரணை இன்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி பிரதம கொறடா கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை மற்றும் குமார ஜெயக்கொடி தற்போதைய அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு முன்னர் மேற்கொண்டதாக கூறப்படும் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுரைச்சோலை விஜய நிலக்கரி மின் நிலையத்திற்கு தேவையான தரமான நிலக்கரியை பெற்றுக்கொள்வதை உறுதி செய்ய தவறியதன் மூலம் அமைச்சர் தனது கடமையை புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஒரு முக்கியமான தேசிய எரிசக்தி சொத்தை மேற்பார்வையிடுவதில் இத்தகைய பாரதூரமான கவனக்குறைவு அமைச்சரின் அடிப்படை பொறுப்பை மீறுவதாகும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை உர கூட்டுத்தாபனத்தின் கொள்வனவு முகாமையாளராக பணியாற்றிய காலத்தில் ஊழல் புரிந்தமை தொடர்பில் கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு குறித்தும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள புதன்கிழமைகளில் நிகழ்நிலை மூலம் கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் திட்டம் எதுவும் தற்போது இல்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவேவ தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக பாடசாலைகளுக்கு புதன்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே கற்பதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டுப்பாடங்கள் வழங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார். புதிய சுற்றறிக்கையின்படி மறு அறிவித்தல் வரை வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே பாடசாலைகள் இயங்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விடுமுறை தினமான புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்து சுயமாக கற்பதற்கு ஆதரவாக அவர்களுக்கு பொருத்தமான பாடங்கள், பயிற்சிகள் மற்றும் பணிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்யுமாறு பாடசாலை அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றுக்கும் இந்த விடுமுறை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.